உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம். 2026 நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026 யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது, 12 ராசிக்கும் ஆரோக்கியம், தொழில், நிதிநிலை, குடும்ப வாழ்வு, காதல், திருமணம், ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம். யாருக்கு வளர்ச்சி, யாருக்கு தளர்ச்சி, யாருக்கு துவக்கம், யாருக்கு முடிவு, யாருக்கு சோதனைகள், யாருக்கு சாதனைகள், யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க, யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க, யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும், யாருக்கு காதல் கைகூடும், யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேலையிலே போயிட்டுருக்கோம், டெய்லி 9 to 5 ஜாப் பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா, ஒரு ஏர்ன்டர்பிரனர்ஸாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது, அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், வியாபாரம் சரியில்லை, வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது, வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா, நம்முடைய பிரான்ச்சை வேறு இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும், நிலம், லேண்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த 2026 விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்குச்சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே 2025 பெரிய லாபங்கள் தரலையே, 2028 நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். திருமணம் நடக்க போகுதா, நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், முக்கியமாக 2025 உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு, ஹாஸ்பிட்டல், மருந்து செலவு, தூங்கி எழுந்து தூங்க போனால் மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போது எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா, சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சி போச்சு 2025. இந்த 2025 புதுசாக நம்ம சேமிக்கணும் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கைகூடுமா, கடன் 2025 அஷ்டம சனி, 7 சனி, பாத சனி, எல்லா விதமான சனி பகவான் நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார். அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா, 2025 எல்லா கடன் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா, நிச்சயமா எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த 2026 கன்னி லக்னத்தில் பிறகுது. கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், அந்த புத பகவான் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் வீடான குருவனுடைய வீடு, புதனினுடைய வீடு, அதாவது மிதுன வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். குருவை புதன் பார்க்க, புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லை, 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த 4 கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த 2026 புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பார்ட் 2. விருச்சிக ராசி. விசாகம் 4, அனுஷம், கேட்டை போன்ற நட்சத்திரத்தை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உடல் தைரியம், மனோதைரியம், சகோதர காரகன், பூமி காரகன் என்று போற்றப்படுகின்ற விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயை தன் ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு 2026 ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். 2025 உங்களுக்கு பல விஷயங்கள், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறாமல் இருந்தது. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் உங்களால் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்கிற ஒரு ஏக்கம், உத்தியோகத்தில் தாமதம், தடை, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதிலே சற்று தோய்வாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏனென்றால் உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு
குரு பகவான் 9ல் வர இருக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு என்கின்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதுவும் உச்சமான குரு உங்களுக்கு பார்வை இருப்பதனால் திருமணம் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். மனோ தைரியம் எடுக்கும். எந்த ஒரு முடிவை எடுப்பதிலும் சற்று கூட யோசிக்க மாட்டீர்கள். டிஃபிகல்ட்டாக ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் டிப்ளமேட்டிக் ஒரு டிசிஷன்ஸ்லாம் ஈஸியாக எடுப்பீங்க. அரசியல் மேலும் சினிமா துறை அவங்களுக்கெல்லாமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் இருக்கும். அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு குரு பகவானின் பார்வையினால் நிச்சயமாக புத்திர பாக்கியமானது நிச்சயமாக கிட்டும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மேலும் குரு பகவான் சுப பார்வையால் உங்களது 11வது இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களுக்கு. மேலும் வெகு நாட்களாக நீங்கள் ஒரு இடம் விற்காமல் இருந்த இடம் உங்களுக்கு இப்பொழுது விற்று அதை விற்று ஒரு புதிய இடத்தை வாங்குவீர்கள். இதை விட ஒரு பெரிய இடத்தை வாங்குவீர்கள். பெரிய வீடாக இருக்கலாம், பெரிய நிலமாக இருக்கலாம். ஒரு இடத்தை விற்று மற்றொரு இடத்திற்கு பெயர்ச்சி போன்றவை இந்த 2026இல் உங்களுக்கு இருக்க இருக்கிறது. மேலும் இந்த 2026இல் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் தாய் தந்தையுடன் வீண் விவாதங்கள், முக்கியமாக தாயின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும். மேலும் கருவுற்ற பெண்கள் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக சுப பலன்களை தர இருக்கிறது. உத்தியோகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவு இருக்காது. தொழிலில் சற்று தாமதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் நம்பி ஷூரிட்டி, கேரண்டி போன்றவைகள் நீங்கள் போடாமல் இருக்கலாம். சற்று முயற்சிக்க வேண்டும். தொழிலில் நிச்சயமாக லாபம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ வராக பெருமாள், திருப்பதி ஸ்ரீ ஆதிவராக பெருமாளை வழிபட்டு வர உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. 2026 வெடிக்கும் விருச்சிகம். மொத்தம் உங்களுக்கு 70% சுப பலன்களை வழங்க இருக்கிறார்கள். நன்றி.